அது ஒரு அழகான காடு. அந்த அழகான காடு மாதிரியே நிறைய அழகழகான விலங்குகள் அந்த காட்டுல இருந்துச்சு. அந்த எல்லா விலங்குகளும் சாதுவானதாகவும் ஒன்னோட ஒண்ணு அன்பை பரிமாறிக்கிறதாவும் இருந்தது. அதுல ராதான்னு ஒரு மான் ரொம்ப நேர்மையானதாவும் அப்பாவியாவும் இருந்தது. மத்த எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப பிடிச்ச விலங்காவும் ராதா இருந்தது. இவ்வளவு விலங்குகளும் ஒன்னோட ஒண்ணு நேர்மையாவும் அன்பாவும் பழகிக்கிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு குள்ளநரி மோகினி மட்டும் அந்த காட்டுல மத்த யார பத்தியும் கவலைப்படாம இருக்கும். அதே நேரத்துல அடுத்தவங்களை ஏமாத்துறது, மத்தவங்க பொருளை திருடுறதுன்னு ரொம்பவே கெட்டதா இருந்தது அந்த மோகினி. அப்படி இருக்கிற அந்த காட்டுல ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு நாள்ல எல்லா விலங்குகளும் ஒண்ணு கூடி சந்தோஷமா சந்திச்சு பேசிக்கும். அது அந்த விலங்குகளுக்குள்ள ஒரு கெட் டுகெதர் மாதிரி இல்ல, கெட் டுகெதரே தான். ரொம்ப நாளா பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்கள்னு எல்லாரும் அந்த நாளில ஒண்ணு கூடி பேசிக்கிட்டும் ஜாலியா ஆட்டம் போட்டுக்கிட்டும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த காட்டுக்கு ராஜாவா இருந்தது ஒரு யானை. அந்த யானையோட பேரு தர்மா. தர்மா தான் அந்த கெட் டுகெதரை ஏற்பாடு பண்ணும். இன்னும் ஒரு வாரத்துல அந்த கெட் டுகெதர் நாள் வரப்போகுது. அதனால தர்மா எல்லா விலங்குகள் கிட்டையும் ஒரு அறிவிப்பை கொடுத்தது. இன்னும் ஒரு வாரத்துல நாம எல்லாரும் ஒண்ணு கூடுற நாள் வருதுன்னு, நாம ஒண்ணு கூடும்போது ஒரு விருந்தோட அதை கொண்டாடலாம்னு அறிவிச்சிருந்தது. அதோட கூட்டத்துல கலந்துக்கிற எல்லா விலங்குகளும் தங்களால முடிஞ்ச உணவுப் பொருளை கொண்டு வரணும்னு சொல்லிச்சு. இந்த அறிவிப்பு அந்த காட்டுல இருந்த எல்லா விலங்குகளுக்கும் உற்சாகத்தை கொடுத்தது. இன்னும் ஒரு வாரம் தான் இருந்ததால அங்க இருந்த எல்லா விலங்குகளும் உடனே தங்களால முடிஞ்ச உணவுப் பொருளை சேகரிக்க ஆரம்பிச்சது. அந்த வகையில 50 ஆரஞ்சு பழங்களையும் 50 ஆப்பிள் பழங்களையும் சேகரிச்சு வச்சிருந்தது ராதா. ஆனா அந்த குள்ளநரி மோகினி எதையுமே சேகரிக்காம இருந்தது. குள்ளநரி மோகினியோட மைண்ட்ல வேற ஏதோ பிளான் இருந்திருக்கு. இப்ப ஒரு வாரம் முடிஞ்சு விலங்குகள் ஒண்ணு கூடுற நாள் வந்தது. ஒவ்வொரு விலங்குகளா வந்து சேர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்த ராதா உட்பட ஒவ்வொரு விலங்குகளும் தான் கொண்டு வந்த உணவுகளை ஓரமா ஒரு இடத்துல வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டும் ஜாலியா ஆட்டம் போட்டுக்கிட்டும் இருந்தாங்க. எல்லோரும் சந்தோஷமா இருந்ததுல யாருக்குமே நேரம் போனதே தெரியல. இரவு நேரம் வந்துடுச்சு. இப்போ தர்மா தலைமையில எல்லோருக்கும் விருந்து நடக்க போகுது. தர்மா எல்லா விலங்குகள் கிட்டையும் நீங்க எல்லாரும் கொண்டு வந்த எல்லா உணவுப் பொருட்களையும் அங்கிருந்த மேஜை மேல வெய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி எல்லா விலங்குகளும் ஓரமா வச்சிருந்த உணவுகளை இப்ப மேஜை மேல வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ராதா தான் கொண்டு வந்த பழங்களை எல்லாம் வைக்க போகுது. ராதா பழங்களை கூடையில இருந்து எடுத்து வைக்கும் போதுதான் கவனிக்குது, அதுல தான் கொண்டு வந்த 50 ஆரஞ்சு பழங்கள்லயும் 50 ஆப்பிள் பழங்கள்லயும் 10 குறையுதுன்றத. உடனே ராதா தர்மா கிட்ட இத பத்தி புகார் சொல்லிச்சு. புகார் வந்ததால ராஜாவான தர்மா உடனே அந்த புகாரை விசாரிக்க ஆரம்பிச்சது. தர்மா முதல்ல யார் யாரெல்லாம் ஆரஞ்சு பழங்களையும் ஆப்பிள் பழங்களையும் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டுச்சு. அப்போ முயல், எருது, குரங்குன்னு சில விலங்குகள் ஒண்ணு ஒன்னா நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் கொண்டு வந்திருந்த ஆரஞ்சு பழங்களையும் ஆப்பிள் பழங்களையும் காட்டுச்சு. அதுல குள்ளநரி மோகினியும் இருந்தது. மோகினி கிட்ட கரெக்டா 10 ஆரஞ்சு பழம் 10 ஆப்பிள் பழம் மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்ல. குள்ளநரி மோகினியோட புத்திய பத்தி தெரியும். அதனால அந்த திருட்டு வேலையை செஞ்சது மோகினியா தான் இருக்கும்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருச்சு தர்மா. ஆனா அதுக்கு ஆதாரம் வேணுமே. அதனால கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ராதாவை கிட்ட கூப்பிட்டு ராதாவோட காதுல மெதுவா, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுப்பு எதுவும் சொல்லாம மௌனமா இருன்னு தர்மா சொல்லிச்சு. இப்போ கூடியிருந்த எல்லாரையும் பார்த்து ராதா என்கிட்ட தான் கொண்டு வந்த 100 மாம்பழங்கள்ல 60 மாம்பழங்களையும் 100 ஆப்பிள்கள்ல 60 ஆப்பிள்களையும் காணோம்னு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த 60 மாம்பழங்களையும் 60 ஆப்பிள்களையும் யார் திருடி இருப்பாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அது யாருன்னு கண்டுபிடிச்ச உடனே உங்க எல்லோருக்கும் அந்த திருடன் யாருன்னு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிச்சு. தர்மா இத சொல்லி ஒரு நொடி கூட ஆகியிருக்காது. அதுக்குள்ள மோகினி 60 பழங்கள்லாம் இல்லையே, 10 பழங்கள் தானே காணாம போயிருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. தர்மா இவ்வளவு நேரம் செஞ்ச விசாரணையில ஒரு இடத்துல கூட 10 பழங்கள் தான் காணாமல் போயிருக்குன்னு சொல்லவே இல்லை. இத்தனை பழங்கள் தான் காணாம போயிருக்குன்ற விஷயம் ஒண்ணு பாதிக்கப்பட்ட ராதாக்கு தெரியும், இன்னொன்னு இந்த புகாரை விசாரிக்கிற தர்மாக்கு தெரியும். இவங்க 2 பேர் இல்லாம வேற ஒருத்தருக்கு தெரியுதுன்னா அது அந்த பழங்களை யார் திருடுனாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில தர்மா உடனே கண்டுபிடிச்சிருச்சு குள்ளநரி மோகினி தான் குற்றவாளின்னு. கூடியிருந்த எல்லா விலங்குகள் முன்னாடியும் தர்மா நடந்த விஷயங்களையும் யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிக்க தான் செஞ்ச ஐடியாவையும் சொல்லிட்டு மோகினி தான் குற்றவாளின்னு எல்லோரும் முன்னாடியும் அறிவிச்சது. தர்மாவோட இந்த சமயோசித புத்திய பார்த்து கூடியிருந்த எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டுச்சு. அதோட எல்லோருக்குமே தர்மா மேல இருந்த மரியாதை இன்னும் பல மடங்கு அதிகமாகி ஒரு ராஜானா அது தர்மா மாதிரி தான் இருக்கணும்னு தர்மாவை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்பட்டுச்சு.